இன்னைக்குதான். இன்னமும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அங்க சட்டசபையில உட்காந்துட்டு இப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க எங்களை. எப்படா இவங்கெல்லாம் வந்தாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் எப்படி, என்ன புரியலையே. நாம இங்க இருந்து உட்காந்து இவங்களுக்கெல்லாம் மக்கள் இவ்வளவு நாள் எப்படி நம்பி ஓட்டு போட்டாங்க. அதாவது பண்ணையார் புத்தி, குறுநிலர் புத்தி போவே இல்லை அவங்களுக்கு. இன்னும் நம்ம சாமானியர்லாம் எப்படி சட்டசபைக்குள்ள வந்தாங்கன்னு இன்னும் அப்படியே உள்ள இருந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு வைத்தறிச்சல். எல்லாருமே பாத்தீங்கன்னா பண்ணையாரும் குறுநில மன்னரும் தான். அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு மக்களுக்கு வாரி வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பணின்ற ஒண்ணு பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நம்ம பண்றோம், எத்தனை விஷயமா பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அவங்களுக்கு என்னடா பண்றது, இவங்களை என்ன எப்படி முடிக்கலாம்னு தான் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய படைக்கு பின்னாடி இங்க இருக்க மக்கள் படைன்ற ஒரு படை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு இன்னும் தெரியல அவங்களுக்கு. பண்ணையாளர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா, குறுநில மன்னர்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கா கோட்டு போடணும்னு? சாதாரண நாங்க மக்களும் போடுவோங்க, நாங்களும் டை போடுவோம், நாங்களும் ஷூ போடுவோம். அதை பார்த்துட்டு உங்களால ஏத்துக்க முடியல. ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ்லயே ஆச்சு வந்துட்டாங்க. புலம்பி தவிச்சு தினமும் என்னைய பத்தி ஏதாவது உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் அந்த கோட்டு போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு பெரிய ஒரு சர்ச்சை பண்ணாங்க. அடுத்து வந்து ஒரே வாரத்துல எல்லா கம்பெனியும் ஆந்திரா போயிருச்சான். என்னது ஆந்திரா போயிருச்சு? எப்படி வந்த 5 நாள்ல போயிருச்சான். ஏங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா வீட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, தண்ணி வருமா, இதெல்லாம் செக் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் செக் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் ஒரு வீடையே வாங்குறோம். அது எப்படி ஒரு கம்பெனிக்காரன் 5 நாள்ல இல்லங்க எனக்கு ஆந்திரா தான் பிடிச்சிருக்குன்னு போயிடுவானா? இந்த அறிவு கூட இல்லாம அங்க இருக்கிறவங்க அதை பரப்பிட்டு இருக்காங்க, அங்க இருக்க தொண்டர்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் ஆனா என்னைய புரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல ஒரு அம்மா சொல்றாங்க, அம்மா அவங்களுக்குலாம் அறிவே இல்லைம்மா, நாங்க ஏதோ மக்கள்ல நாங்க சும்மா நினைச்சிட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னும் போதுதான் எனக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்தது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் ஸ்கூல் விஷயம். நம்ம சிவகாசி தொகுதியில ஒரு ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல போய் பாருங்கம்மான்னு தினமும் எனக்கு மனு கொடுத்தாங்க. அந்த காரணத்தினால நம்ம போய் அந்த ஸ்கூலை விசிட் பண்றோம். விசிட் பண்ணும்போது முக்கியமா இருந்தது என்ன, ஸ்கூல் பில்டிங்லாம் இடிஞ்சு விழுகிற நிலைமையில தான் இருக்கு. அங்க இருக்க கான்கிரீட்டு, அங்க இருக்க அந்த கம்பி கொண்டு வெளியே தெரியுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு கேட்குறோம், அம்மா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறோம். அந்த பிள்ளைங்க அருமையா சொல்லுதுங்க, இங்க பாருங்க இந்த ஜன்னல் உடைஞ்சிருக்கு, இங்க பாருங்க எங்களுக்கு பிடி டீச்சர் இல்லை. ஏன்னா நானும் தமிழ் மீடியத்துல படிச்ச ஒரு பிள்ளை, எனக்கு தெரியாத என்னென்ன நடக்கும்னு. இதுக்கு முன்னாடி இருந்த குறுநில மன்னர்களுக்கெல்லாம் தெரியாது, அதுக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைச்சருக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைய அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. இன்னைக்கு தமிழ் கூட படிக்க வைக்கலங்க, பிரெஞ்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஆட்சியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியாது நம்மளோட வழி என்ன வழின்னு. அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க. இவங்க போய் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அந்த பிள்ளைய அழுக வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம், எப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம். இங்க இருக்க மக்களுக்கே தெரியும். அந்த ஸ்கூல் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்காங்களா? இப்ப அந்த ஸ்கூலோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு எல்லாரும் சொல்லுங்க. பாத்ரூம் எப்படி இருக்கு? அங்க இருக்க பாத்ரூம் எப்படி இருக்கு? நம்மலாம் அங்க அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் போயிருக்கோம்ல, அந்த ஸ்கூல்ல பாத்ரூம் எப்படி இருக்கு? இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு என்னுடைய எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்தே அந்த ஸ்கூலை சீரமைப்பதற்கான ஒரு பகுதியை நான் ஒதுக்கியிருக்கேன்.
நடந்தது ஒரு ஸ்கூல்ல, விஸ்டம் ஸ்கூல்னு சொல்லி. அப்ப எடுத்த வீடியோவை இப்ப எடுத்து போட்டு இந்த அம்மா இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதனாலதான் தொழில் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிருச்சான். எப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பாருங்க. எப்பயோ எடுத்த வீடியோவையும் இப்ப இருக்க வீடியோவையும் எடுத்து கனெக்ட் பண்ணி, அதாவது அதையும் மக்கள் ஷேர் பண்ணல, அவங்க இருக்க அந்த டிஎம்கே ஏடிஎம்கே வாலண்டியர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. அப்பாடா, இன்னைக்கு நம்ம தலைவரை சந்தோஷப்படுத்திடலாம், திமுக தலைவரையும் அதிமுக தலைவரையும் சந்தோஷப்படுத்திடலாம், தலைவரே அக்காவை அடிச்சிட்டேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்மளை போட்டு அடி நடிக்கிறானுங்க. இது முடிஞ்சு அப்புறம் எப்பயோ நடந்த ஒரு பைக் ரேலியை எடுத்து போட்டு இவங்க ஹெல்மெட் போடாம போறாங்க. எப்பயோ நடந்த ஒரு பைக் ரேலி எடுத்து போட்டு இவங்க பைக் ரேலி இவங்க பாருங்க அமைச்சரா இருந்துட்டு ஹெல்மெட் போடாம போறாங்கன்றாங்க. இப்படி ஒரு பொய் பிரச்சாரம். இதெல்லாம் தவிர முடிச்சு கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் சொன்னோம், முடிச்சு கொடுத்தோம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யாரும் எடுத்து போடல. வந்த 3 மாசத்துல நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ எம்எல்ஏ ஃபண்ட் வராமையே பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களே இதை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எம்எல்ஏ ஃபண்ட் பட்ஜெட் முடிஞ்சக்கு அப்புறம் தான் நம்ம கைக்கே வரும். கண்டிப்பா ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 கோடி கொடுப்பாங்க. இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த எம்எல்ஏவாவது சொல்லியிருக்காங்களா? எந்த மினிஸ்டராவது சொல்லியிருக்காங்களா? எங்க அக்கௌண்ட்டுக்கு 3 கோடி வருங்க, அது மக்களுக்கு நாங்க செலவழிக்க போறோம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் நடந்தது. இன்னைக்கு நாங்க டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு தெரிகிற மாதிரி மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி தரணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். வந்த 3 மாசத்துல இங்க பாருங்க, நீங்க தான் லோக்கல் வார்டுல கவுன்சிலர்ஸ் எல்லாரும் போய் கேக்குறாங்க, நகராட்சியில இருந்து எல்லாரும், நீங்க தான் அங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அங்க போய் கேளுங்க, நீங்க தான் ஓட்டு போட்டீங்கல்ல, அங்க போய் கேளுங்க. இன்னும் அங்க யாரு மேயர் யாருங்க யாருங்க? அப்போ உங்க வேலையை நீங்க பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு குத்தம் சொல்றதுலே தான் இருப்பீங்க. இத்தனை 5 வருஷமும் ஒண்ணும் பண்ணல, நாங்க வந்துட்டு அதுக்கு அப்புறமும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அதனால உங்களுக்கு மக்களே, உங்களுக்கு இன்னொரு கடமை இருக்கு, உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தல்ல மறுபடியும் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க வச்சு குட்டி ஜப்பான் மக்கள்னா யாருன்னு இவங்க எல்லாருக்கும் காமிக்கிறோம். யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அரைகுறை ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யாரென்று தெரிகிறதா? எதுல? EPS 24/7 ஒரு அபிஷியல் பேஜ். ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இப்ப இன்டர்நெட்ல இப்படிதான் போடுறாங்க. இது உண்மையாவே சொல்லுங்க, இது நானா? இத கொஞ்சம் பாருங்களேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதாவது இதுலயே தெரியுது அவங்களோட இணக்கம், எவ்வளவு இணக்கமா வேலை பார்க்கறாங்கன்னு. டிஎம்கே அதிமுகவும் எவ்வளவு இணக்கமா வேலை பார்க்கறாங்கன்னு இதுலயே தெரியுது. திமுக காரணங்களும் போட்டிருக்காங்க, அதிமுக காரணங்களும் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா ஒன்று சேர்ந்து எப்படியாவது இதை கவிழ்க்கணும்னு பார்த்து முடியாது. இங்க இருக்க மக்களுக்கு தெரியும் எது உண்மைன்னு. அந்த கொஞ்ச நாள்லயே பட்டாசு ஓனர்ஸ் கிட்டையும் ஃபயர் ஆஃபீஸ் ஓனர்ஸ் கிட்டையும் உட்கார வச்சு, ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்னைக்குமே நிரந்தர தீர்வுன்றதே என்னைக்குமே யாருமே கொடுத்ததே கிடையாது. நான் அன்னைக்கு பல ப்ராமிஸ் நான் சொல்லியிருந்தேன், இதை எப்படியாவது நல்ல முறையில நம்ம மாற்றணும் பட்டாசு தொழில. அதுவும் இல்லாம எக்ஸ்போர்ட் விஷயங்களும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம சிவகாசியில 8000 கோடிக்கு ஒரு வருஷத்துல 8000 கோடி நம்ம ரெவென்யூ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதை முன்னேற்றணும் அப்படின்றத வச்சு ஒரு டீமை போட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு டீமை அசைன் பண்ணி இதை எப்படி மாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்க உன்னை கிளப்பி விட்டாங்க, எல்லா ஃபயர் ஆஃபீஸையும் மூடிட்டாங்க, இனிமே பட்டாசு தொழிலே நடக்காது அப்படின்னு உன்னை கிளப்பி விட்டு நம்ம தொடர்ந்து 4-5 ஆக்சிடென்ட் நடந்தது. எத்தனை உயிரிழப்பு.
பரந்தூர்ல விவசாயிக்கு ஒண்ணுனா போய் நின்னவர் நமது தலைவர் முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். மக்களுக்காக போய் நின்னவர். அதே மாதிரிதான் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேம்மா, ஏமா இப்படி நடக்குது, சரி ஒரு முறை மட்டும் சும்மா போய் அவங்கள்ட்ட அதாவது 2 பேருமே பாதிக்க கூடாது. அது இருந்தாதான் இது இருக்கும், இது இருந்தாதான் அது இருக்கும். இப்ப 2 பேருமே பாதிக்காம இருக்கணும்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணுமான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு சில போய் நம்ம செக் பண்ணுவோம், செக் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுவோம் இதெல்லாம் மாத்துங்க அப்படின்னு. ஒரு 177 இடத்துல ஆய்வு பண்ணாங்க, முறைகேடு நடந்திருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மாத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. மாத்திட்டு 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியாச்சு. 138 ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணக்கு அப்புறமும் 13ஆம் தேதி இதை நம்ம ரிலீஸ் பண்றோம். 16ஆம் தேதி ஒருத்தவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல புரியல, எங்கங்க டீ ஆத்திக்கிட்டு இருக்கீங்க, வேலையே முடிஞ்சிருச்சு, இங்க டீ ஆத்திக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு தெரியல. அதாவது இங்க இருக்க மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க அரசியல் ரொம்ப கொடூரமா போயிருச்சு. ஏன்னா இந்த மனிதரை எப்படி இந்த மனிதரை ஜெயிக்க வச்சாங்க, எப்படி இந்த மனிதர் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்ற ஒரு பயம், கலக்கம். நேத்துலாம் பார்த்துருப்பீங்க, உங்க ஃபைலை ஓபன் பண்ணுவான்னு கேட்டா ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணா தெரியும். அப்ப இருக்கு அவங்களுக்கு எந்த சிங்கப்பூர்லயும் எந்த துபாயிலையும் போய் உட்காடுறாங்கன்னு தெரியும். விஷயமும் உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை எங்க தொண்டர்கள் எல்லாரும் உங்களுக்கு அருமையா சொல்லியிருப்பாங்க நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வர வரலாறுல பண்ணாத ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி. எந்த முதலமைச்சராவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நின்று தைரியமா இனிமே ஊழல் நடக்காது, ஊழல் நடந்தா இங்க இருக்க அத்தனை பேர் என்கிட்ட சொல்லுங்க, இந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க, இந்த அக்காட்ட சொல்லுங்க, இந்த தங்கச்சிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரா? இங்க இருக்க ஒரே முதலமைச்சர் தான் சொன்னார். இங்கேயுமே அது முன்னாடிலாம் சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓனர்ஸ்லாம் சொல்றாங்க எங்ககிட்ட, முன்னாடிலாம் ஒரு லைசன்ஸ் வாங்கினாலே 30,000 50,000 1 லட்சம் திறக்கிறதுக்கு வேணும்னே போய் உள்ள ப்ரொடெஸ்ட் பண்றது, வேணும்னே உள்ள போறது, உள்ள போயிட்டு சரி 3 லட்சம் எடுங்க அப்படின்னா ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வந்த உடனே 15 ஓபன் பண்ணி கொடுத்தோம், இன்னைக்கு 133 ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோம். 1 ரூபாய் லஞ்சம் வாங்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்சியை நமது முதலமைச்சர் நடத்தி கொண்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுதான், இங்க இருக்க தொண்டர்களும் வாங்க மாட்டாங்க, இங்க இருக்க விஜயும் வாங்க மாட்டாங்க, மேல இருக்க யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க தைரியமா இங்கதான் இருக்கு வீடு, யாருனாலும் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவங்க 4 கோடியில உங்க வீடை வாங்கிட்டாங்க. 4 கோடி வீடு எனக்கே தெரியல. நான் தான் இன்னைக்கு யாரெல்லாம் அதை வெளியிட்டாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், அந்த 4 கோடி வீடை யார் என்கிட்ட அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை நான் பரிசு கொடுத்துறேன், அன்பளிப்பா கொடுத்துறேன். முடியலங்க, அதாவது கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்காக பேச வரேன்க்கா அப்படின்னு சொல்லி 8 மணி நேரம் டிராவல் பண்ணி அவங்களோட உடல்நிலையெல்லாம் பார்க்காம நமக்காக சிவகாசிக்கு இங்க இருக்க அத்தனை பெண்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஊக்கமா இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இதே மாதிரி நீங்க சிவகாசிக்கு பல முறை வரணும். ரொம்ப நன்றிக்கா. தமிழக வரலாறு என்பது வீரத்தின் வரலாறு. அந்த வீர வரலாற்றில் பெண்களின் பங்களிப்பு என்பது தனிச்சிறப்பு பெற்றது.